திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. இன்று திரு கண்ணப்ப நாயனாரின் குரு பூஜை தினம். இது ஒவ்வொரு வருடமும் தை மாதம் மிருகசீரிஷ நட்சத்திரத்தன்று திரு சிவபெருமான் கண்ணப்பனாருக்கு மோட்சம் அளித்த தினத்தில் பூஜிக்கப்படுகின்றது. மணிவாசகர் கூறுகிறார், திருக்கோத்தும்பி பதிகத்தில், கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னையும் ஆட்கொண்டருளினார் என்று கூறுகிறார். கண்ணப்பனுக்கு ஒப்பதோர் அன்பு என்னிடத்தில் இல்லாமை அறிந்தும் என் அப்பன் சிவபெருமான் எதனோடும் ஒப்பில்லாத என்னையும் ஆட்கொண்டருளினார் என்று கூறுகிறார். அப்பேற்பட்ட சிவபெருமானிடம் அன்பு மிகுதியாக பக்தி கொண்ட திரு கண்ணப்ப நாயனாரின் வரலாற்றை காண்போம். உடுப்பூர் என்பது பொத்தப்பி நாட்டில் உள்ள மலை வளமிக்க சிற்றூர். இங்குள்ளவர்கள் வேட்டையாடும் தொழில் கொண்ட வேடுவர்கள். அவர்கள் தலைவன் நாகன், அவன் மனைவி தத்தை. முருகப்பெருமான் அருளால் அவள் ஒரு ஆண்மகவை பெற்றெடுத்தாள். குழந்தையை கையால் அவள் தந்தை தூக்கும்போது தின் என்று இருந்ததால் தின்னன் என்று அழைக்கப்பட்டான். அவன் வேடர் குல வழக்கப்படி வில் வித்தையை முறையோடு பயின்று அதில் வல்லவனானான். அவனுடைய 16வது பிராயத்தில் தின்னன் அவனுடைய தந்தை முதிர்ச்சி அடைந்ததால் வயதான காலத்தால் வேடர் தலைவனாக முடிசூட்டப்பட்டான். அப்போது தேவராட்டி என்ற தேவதைகளுக்கு பூசை செய்யும் மகளொருவள் தந்தையினும் மேம்பட்டவனா இருப்பான் என்று அவனை ஆசி வழங்கினாள். வேடுவ தர்மப்படி வேட்டையாடினான் தின்னன். நாணன், காடன் என்ற 2 தோழர்களுடன் வேட்டையாட சென்றான். அவர்கள் ஒரு பன்றியை கண்டனர். அது ஒரு மலை அடிவாரத்திற்கு ஓடிச் சென்று அதற்கு மேல் செல்ல முடியாமல் முட்டி நின்றது. அதை துரத்தியதால் ஓடி ஓடி மிகவும் களைப்படைந்த அவர்கள் அதை பிடித்தவுடன் தன் வாளால் வெட்டி அதனை கொன்றான் தின்னன். அவர்கள் மிகவும் ஓடியதால் களைப்பாக இருந்தனர். மிகவும் தாகமாகவும் இருந்தது. அப்பொழுது பொன்முகலி ஆற்றில் போய் நீர் அருந்தி தாகத்தை தீர்த்து கொள்ளலாம் என்று கூறினான் நாணன். எனவே அவர்கள் பொன்மகலி ஆறு சென்று அங்கு கரையில் நீர் அருந்தி சற்றே ஓய்வாக இருந்தனர். அப்பொழுது தின்னன் கண்ணில் திருக்காலத்தி மலை பட்டது. அவன் உடனே இந்த மலையில் ஏறலாமா என்று நாணனிடம், தன் தோழனான நாணனிடம் கேட்டான். அதற்கு நாணன், சேன்உயர் திருக்காலத்தி மலைமிசை எழுந்து செவ்வே கோணமில் குடுமித்தேவர் இருப்பார் கும்பிடலாம் என்று பதில் கூறினான். என்ன, குடுமித்தேவரா என்று கேட்டான் தின்னன். ஆமாம், அங்கு குடுமித்தேவர் இருக்கிறார், வா நாம் போய் அவரை காணலாம் என்று அவனை மலைக்கு அழைத்துச் சென்றான் நாணன். மலை ஏறும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது தின்னனுக்கு. அவனை அறியாமல் அவன் பாரம் குறைவதாக உணர்ந்தான். விருப்பம் அதிகமாவதாகவும் ஒரு சுகம் பிறப்பதாகவும் போகணும் போகணும் மலை உச்சிக்கு போகணும் என்ற ஆசை அதிகரிப்பதாகவும் உணர்ந்தான். அவன் காடனிடம், நீ பன்றியை சமைத்து கொண்டிரு, நாங்கள் மலை மீது சென்று குடுமித்தேவரை கண்டுவிட்டு வருகிறோம் என்று சொல்லி இருவரும் மலை மேல் செல்கின்றனர். அப்பொழுது தேவதுந்துபியின் நாதம் தின்னனுக்கு கேட்டது. அவன் உடனே நாணனிடம், உனக்கு அந்த ஓசை கேட்கிறதா என்று கேட்டான். அதற்கு அவன், இல்லையே, எனக்கு வெறும் மலை இரைச்சல் மட்டும்தான் கேட்கிறது என்று கூறினான். அப்பொழுதே திண்ணப்பருடைய முற்பிறவியின் பயன் தொடங்க ஆரம்பித்து விட்டது. அவன் அன்புருவோடு மேலே சென்று குடுமித்தேவரை கண்டான். அவரை கண்டவுடன் அவன் அன்பின் வேகத்தால் ஓடிச் சென்று அவரை தழுவினான், மோந்தான். தேவனின் தலையில் பச்சிலை பூ இவற்றை கண்டான்.
உடனே நாணனிடம் அவன், இது என்ன, இவையெல்லாம் ஏன் இங்கே இருக்கின்றன, பச்சிலைகள் எல்லாம் என்று கேட்டான். அதற்கு நாணன், தினமும் இங்கு ஓர் அந்தணர் வந்து தினமும் குடுமித்தேவரை குளிப்பாட்டிவிட்டு அவருக்கு இலையும் மலரும் இட்டு உணவு படைத்துவிட்டு சில சொற்களும் கூறிவிட்டு செல்வதாக சொன்னான். அங்கிருந்த கல்லாலான அந்த குடுமித்தேவரை மிகவும் அன்போடு நோக்கினான் திண்ணன். அதையே தானும் கடைபிடிக்க நினைத்த திண்ணன், இவர் பசியோடு இருக்கிறாரே, இவருக்கு இறைச்சி கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அவரை தனியே விட்டுச் செல்ல அவனுக்கு மனமில்லை. போனான், திரும்ப வந்தான். போனான், திரும்ப வந்தான். பின் கைகூப்பி தொழுதுவிட்டு விரைவில் வில்லு அன்புடன் இறங்கிச் சென்று குடுமித்தேவருக்கு படைக்க உணவு தயாரிக்கச் சென்றான். கன்றை விட்டுச் செல்லும் பசு போல ஏங்கினான் திண்ணன். பின் கீழே சென்றான். நாணன், காடன் இவர்கள் எது பேசினாலும் அவன் காதில் விழவில்லை. பன்றி மாமிசம் ஒன்றை எடுத்தான், சுவைத்தான். இதை சிவபெருமானுக்கு கொடுத்து விடலாம், குடுமித்தேவருக்கு அளித்து விடலாம் என்று ஒரு அம்பில் குத்தி எடுத்துக்கொண்டான். பின்னர் அங்கு கிடந்த ஒரு பூவை பறித்து அவன் தலையில் சொருகிக் கொண்டான். ஒரு கையால் வில்லும் அம்பும், இன்னொரு கையில் ஊன், வாயில் சிறிது நீரையும் விழுங்கிக் கொண்டான். வாயில் நீரோடு மேலே சிவனிடம் வந்தான். அவர் மேல் இருந்த பச்சிலைகளை எப்படி சுத்தம் செய்வது என்று யோசித்து கொண்டு தன்னுடைய செருப்பு காலால் அவற்றை தள்ளி சுத்தப்படுத்தினான். வாயில் உள்ள நீரால் அபிஷேகம் செய்தான். தன் தலையில் இருந்த பூவை எடுத்து சிவனுக்கு வைத்தான். தான் கொண்டு வந்த மாமிசத்தை நைவேத்தியமாக படைத்தான். இளைத்தனர் நாயனர் என்று ஈண்டச் சென்று எய்துவெற்பின் முளைத்திழு முதலை கண்டு முடிமிசை மலரை காலில் விளைத்த பொன் செற்பில் மாற்றி வாயின் மஞ்சனநீர் தன்னை விளைத்த அன்பு உமிழ்வார் போல விமலனார் முடிமேல் விட்டார். இவ்வாறு அவன் எவ்வாறு பூசை செய்தான் என்பது பெரிய புராணத்தில் விளக்கப்பட்டுள்ளது. அந்தி மாலை ஆனதும் இரவில் கொடிய விலங்குகள் வரும் என்று வில்லுடன் குடுமித்தேவரை காவல் நின்று காப்பாற்றினான். விடியற்காலை ஆனவுடன் அவருக்கு அமுது படைக்க வேண்டுமே என்று காடு நோக்கி சென்றான். அதிகாலையில் தினமும் குடுமித்தேவருக்கு பூசை செய்யும் அந்தணரான சிவகோசரியர் வந்தார். அவர் வரும்போதே பூசை திரவியங்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தார். உள்ளே வந்து பார்த்த அவர் குடுமித்தேவரை சுற்றி மாமிசங்களும் துர்நாற்றமும் அடிப்பதைக் கண்டு மிகவும் கோபமுற்றார். யார் செய்தது? இது வேடுவர்களின் வேலையாக இருக்குமோ என்று எண்ணி மிகவும் வருந்தினார். பின்பு எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து சுத்தப்படுத்திவிட்டு அந்த இடத்தையெல்லாம் நன்கு நீரால் அலம்பிவிட்டு பொன்மிகிலி ஆற்றில் தானும் சென்று குளித்துவிட்டு அங்கு வந்து பவித்திர பூஜை செய்தார். பவித்திர பூஜை என்பது அந்த இடத்தில் சுத்தப்படுத்துவதற்காக செய்வதாகும். பின்னர் அவரும் அபிஷேகம் செய்து குடுமித்தேவருக்கு அலங்காரம் செய்து உணவு படைத்துவிட்டு சென்றார். பகலில் வேட்டை செய்து சிவபெருமானுக்கு உணவு ஏற்பாடு செய்வதும் இரவில் வந்து அவரை காவல் காப்பதும் இப்படியே 5 நாட்கள் கழிந்தது. நாணன், காடன் அவனுடைய தந்தை யார் வந்து அழைத்தும் அவன் செல்லவில்லை. திண்ணன் 5 நாட்களும் சிவபெருமானுக்கு உணவு படைப்பதும் அவரை பார்ப்பதுமாகவே இருந்து கொண்டிருந்தான். சிவகோச்சாரியார் தினமும் மிகுந்த வருத்தமுற்றார். காலையில் நாம் சுத்தப்படுத்தி நம் பூசையை செய்தும் மாலையில் இப்படி ஒரு அபச்சாரம் நடக்கின்றதே என்று மிகவும் வருந்தி சிவபெருமானிடம் வேண்டினார். அப்பொழுது 5ஆம் நாள் இரவு சிவபெருமான் கனவில் சிவகோச்சாரியாருக்கு காட்சி கொடுத்தார். அவர் கூறினார், அவனுடைய வடிவெல்லாம் நம் பக்கல் அன்பு என்றும் அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவு என்றும் அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம். அவனுடைய நிலை இவ்வாறு அறினி. உருகிய அன்பு ஒழிவன்றி
நிறைந்த அவன் உரு என்றார். அவனிடம் கூறினார், திருக்கோசாரியரிடம் கூறினார், நாளை அவனை நீ ஒளிந்திருந்து பார் என்று கூறினார். அவனுடைய அன்பான பூசை செய்யும் விதத்தை, அவனுடைய பக்தியை நீ கண்டறியலாம் என்று கூறிவிட்டு மறைந்தார். 6ஆம் நாள் அவர் பூசையை முடிந்துவிட்டு ஒரு செடிக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு நடப்பதை காண்பதற்காக காத்திருந்தார். இவன் திண்ணன் நேரமாகிவிட்டதே என்று ஓடி ஓடி வருகிறான். அன்று என்னமோ அவனுக்கு சகுனம் சரியாக தோன்றவில்லை. மேலே வந்து சிவபெருமானை குடுமித்தேவரை காண்கிறான். சிவனது வலது கண்ணில் குருதி பெருகுகிறது. ஐயோ, என் செய்வேன்? நான் இன்று மேலே வர காலம் தாழ்த்துவிட்டு வந்துவிட்டேனே, என்ன செய்வது? இது ஏதாவது கொடிய விலங்கின் வேலையாக இருக்குமோ? இது எப்படி நடந்தது என்று மிகவும் அல்லலுற்றான். உடனே சில பச்சிலைகளை பறித்து வந்து அதன் சாற்றை அந்த கண்ணில் விட்டான். ஆனாலும் குருதி வருவது நிற்கவில்லை. அப்பொழுது பளிச்சென்று அவனுக்கு ஒரு ஞாபகம் வந்தது. உற்ற நோய் தீர்ப்பது ஊனுக்கு ஊன் என்பதை அவன் அறிவான். கூர்மையான அம்பை எடுத்து தன் கண்ணை தோண்டி எடுத்து சிவபெருமானுக்கு வைத்து விடலாம் என்று தன்னுடைய அம்பால் தன்னுடைய வலது கண்ணை தோண்டி எடுத்து சிவபெருமான் கண்ணில் அப்பிவிட்டான். நின்ற செங்குருதி கண்டார் நிலத்தின் நின்று ஏறப் பாய்ந்தார். குன்றென வளர்ந்த தோள்கள் கொட்டினார் கூத்தும் ஆடி. நன்று நான் செய்த இந்த மதியன நகையும் தோன்ற ஒன்றிய களிப்பினாலே உமை மைந்தர் போல மிக்கார். தான் தன்னுடைய வலது கண்ணை சிவபெருமானுக்கு வைத்தவுடன் அந்த குருதி நின்றுவிட்ட களிப்பில் அவர் குதித்து கொண்டிருந்தார். அப்பொழுது திரும்பி மீண்டும் சிவபெருமானை காணும்போது அடுத்த கண்ணிலும் ரத்தம் வருவதை பார்த்தார். இடது கண்ணிலும் ரத்தம் வருகிறதே, என்ன செய்வது? அதனால் என்ன, எனக்குத்தான் 2 கண்கள் உள்ளனவே. அவர் கவலைப்படவில்லை. அந்த இடது கண்ணை தோண்டி அப்ப வேண்டுமே, அதற்கு கண் தெரிய வேண்டுமே என அறிவால் உணர்ந்து, பிறகு இடது கண்ணுடைய இடத்தை எப்படி கண்டுபிடிப்பது என்று செருப்பு காலை இடது கண் மேல் வைத்து தன் இடது கண்ணை தோண்ட சென்றார். இதை கண்ட சிவபெருமான் தாங்க முடியவில்லை அவரால். தரித்திலர் தேவதேவர் செங்கண்வெள் விடையின் பாகர் கண்ணப்ப நிற்க, கண்ணப்ப நில்லு, கண்ணப்ப நில்லு, கண்ணப்ப நில்லு என்று 3 முறை கூறி எம்பெருமான் தமது திருக்கையால் திண்ணனாரின் கரத்தை பற்றினார். நிற்க கண்ணப்ப நிற்க, அன்புருவே நிற்க என்று தமது அமுத வாக்கால் திருவாய் மலர்ந்து அருளினார் எம்பெருமான். தேவர்கள் மலர் மாறி பொழிந்தனர். ஆலயம் எங்கும் புத்துளி பிறந்தது. வேதம் முழங்கியது. திண்ணனார் இறைவனின் அருளிலே அன்பு வடிவமாய் பேரின்பப் பெருக்கெடுத்து நின்று கொண்டிருந்தார். இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் மறைந்திருந்து பார்த்து கொண்டிருந்த சிவகோசரியர் திண்ணனாரின் பக்திக்கு தலை வணங்கினார். இறைவனின் திருவருளாலே திண்ணனார் இழந்த கண்ணை பெற்றார். கண் பெற்றதோடு கண்ணப்பர் என்ற திருநாமத்தையும் பெற்றார். கண்ணப்பரின் உண்மையான பக்தியையும் இறைவனின் திருவருளையும் எண்ணி பார்த்தார் அந்தணர். ஆயுள் எல்லாம் அரணாரை வழிபட்டேன், என்னால் அவரது அருளை பெற முடியவில்லை. 6 நாள் பூஜையிலே ஆண்டவனின் அருளேயே இருக்கும் இன்பப் பேற்றினை பெற்றார் திண்ணனார். அதற்கு காரணம் வெறும் பூஜை மட்டுமல்ல, உண்மையான அன்புதான். அன்பே சிவமானார். அன்பில்லாத வழிபாட்டால் ஒரு காரியமும் நடக்காது. இறைவனின் அருளை பெறவும் முடியாது. இம்மையில் யாம் முக்தி பெற இனிமேல் காலத்தி அப்பரோடு கண்ணப்பரையும் சேர்ந்து வழிபடுவதே சிறந்தது என்று உறுதி பூண்டார் வேதியர். நிலத்தில் வீழ்ந்து வணங்கினார். அருந்தவத் தோற்கும் கிட்டாத பரம்பொருளாகிய எம்பெருமான் திருவாய் மலர்ந்து, ஒப்புயர்வற்ற கண்ணப்பா, நீ எமது வலப்பக்கத்திலே எப்பொழுதும் நிற்பாயாக என்று திருவருள் புரிந்தார். திண்ணனார் கண்ணப்பர் ஆனார். கண்ணப்பர் பரமனுக்கு கண் கொடுத்து பக்திக்கு கண்ணாக விளங்கினார். ஆதிசங்கரர் சிவானந்த லகரியில்
பக்தியில் கண்ணப்பனுக்கு நிகரானவன் எவரும் இல்லை. அவனே முதன்மையானவன் என்கிறார். அவனது அல்லவோ பக்தி என்கிறார். பட்டினத்தாரும் நாளாரில் கண்ணிடத்து அப்பவல்லேன் அல்லன் கண்ணப்ப நாயனார் போல ஆளாவதெப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே என்கிறார். 6 நாட்களில் தன்னைத்தானே சிவபெருமானிடம் அர்ப்பணித்துக் கொண்ட கண்ணப்பர் போல எனக்கு பக்தி இல்லை என வருந்துகிறார். மாணிக்கவாசகரோ பொருட்பற்றிச் செய்கின்ற பூசனைகள் போல் விளங்க செருப்புற்ற சீரடி வாய்க்கலசம் ஊனமுதும் விருப்புற்று வேடனார் சேடறிய மெய்குளித்தங்கு அருட்பெற்று நின்றவா தோநோக்கம் ஆடோமோ என்கிறார். வேடராகிய கண்ணப்பரது பெருமையை உலகம் அறிய அவரது செருப்பணிந்த சிறந்த அடியும் வாயாகிய குடமும் மாமிசமாகிய உணவும் ஆகமம் பொருள் பற்றி செய்கின்ற பூசைகள் போல் விளங்கும்படி விருப்பமாய் ஏற்று இறைவன் திருமேனி குளிர அப்பொழுதே அவர் திருவருள் பெற்று நின்ற வரலாற்றை பாடி தோநோக்கம் ஆடுவோம் என்கிறார் மாணிக்கவாசகர். பக்தியின் திருவுருவமாக விளங்கியவர்தான் கண்ணப்ப நாயனார். இவர் முற்பிறவியில் அர்ஜுனனாக இருந்தார். அர்ஜுனன் மிகப்பெரிய சிவபக்தனாக இருந்தார். சிவபெருமானிடம் வரம் கேட்பதற்காக செல்கிறார். அங்கு சென்றபோது ஒரு பன்றியின் காரணமாக அர்ஜுனனுக்கும் வேடன் வடிவில் இருந்த சிவபெருமானுக்கும் இடையே சண்டை நடக்கிறது. வேடன் வடிவில் இருப்பது சிவபெருமான் என்று அறியாமல் வேடன் தானே என்று வேடன் குலத்தை திட்டினான். உடனே தன்னுடைய திருவுருவத்தை அர்ஜுனனிடம் காட்டி, அர்ஜுனா, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கூறினார் சிவபெருமான். நீ அடுத்த பிறவியில் இப்போது நீ கேட்டாயே ஒரு வரம், இடையராத பக்தியை தர வேண்டும் என்று. அந்த வரத்தை நான் அடுத்த பிறவியில் உனக்கு தருவேன். ஆனால் நீ என்னை திட்டினாயே வேடன் என்று. எனவே நீ அடுத்த பிறவியில் வேடர் குலத்தில் பிறந்து ஒரு பன்றியின் காரணமாக காளஹஸ்தியில் என்னை கண்டு முக்தி பெறுவாய் என்று கூறினார் சிவபெருமான். இதுதான் கண்ணப்ப நாயனாரின் முற்பிறப்பு வரலாறு. உலாவி புத்தாடினையே பாலால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லல் மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லே நல்லல் நாளாரில் கண்ணிடந்து அப்பவல்லே நல்லே நான் ஆளாவது எப்படியோ காலத்தி அப்பனுக்கே காலத்தி அப்பனுக்கே ஆளாவது எப்படியோ காலத்தி அப்பனுக்கே. எம்பெருமான் கண்ணப்ப நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. கண்ணப்ப நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. போற்றி போற்றி. மன்றினுள் ஆடி போற்றி. இன்றெனக்கு ஆரமுதமானாய் போற்றி. கனக திரளே போற்றி. மலையானே போற்றி போற்றி. மத்துரை எந்தாய் போற்றி. பாகம் வென்றொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணாரமுதே போற்றி. இல்லை மன்றினுள் ஆடி போற்றி. இன்றெனக்கு ஆரமுதமானாய் போற்றி. இல்லை மன்றினுள் ஆடி போற்றி. இன்றெனக்கு ஆரமுதமானாய் போற்றி. பெருமான் கண்ணப்பனா தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. தலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பர்கடியேன் கடவுளில் தலையந்த நடிகார் மடியே மலைமலிந்த தோல் வல்லை மான